உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று ஐடியா பண்ணி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா? விழித்து இருக்கணுமா? இவன் இப்படி சுத்தி திரிகிறான். இப்போ நமக்கு அஸ்திபாரமான நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை மேலே நம்ம எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி. இப்போ பிசாசுக்கு நம்மளை கவுக்கணுங்கிறது தான் ஆசை, நம்ம நாசமாக போகணுங்கிறது தான் அவனுடைய காரியம் இல்லை? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறு ஒன்றுக்கு வரான். அவனுடைய நோக்கமே அதுதான், நம்ம கெட்டு போகணுங்கிறது தான். இப்போ கிறிஸ்தவம் இருக்குது, கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்குது, கிறிஸ்தவ சபை இருக்குது, கிறிஸ்தவ ஊழியங்கள் இருக்குது, கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் கெடுத்து போடணும்னு ஆசை. அவனுடைய தாக்குதல் இந்த பூமி மட்டத்துக்கு மேலே இருக்கிற கட்டடத்தின் மேலேயே கிடையாது. அவனுடைய தாக்குதல் கட்டடத்துக்கு கீழே இருக்கிற அஸ்திபாரத்தில். அந்த அஸ்திபாரத்தை உருவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃபேமஸான ஊழியராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஊழியங்கள் செய்து வந்தாலும் சரி, அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது கொலாப்ஸ் ஆகிடும்.